நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 4ஆம் பதிகத்தின் 7ஆம் பாசுரத்தில் வானவர் ஆதி என்கோ வானவர் தெய்வம் என்கோ வானவர் போகம் என்கோ வானவர் முற்றும் என்கோ ஊனமில் செல்வம் என்கோ ஊனமில் சுவர்க்கம் என்கோ ஊனவில் மோக்கம் என்கோ ஒளிமணி வண்ணனையே என்று பாடுகிறார். எம்பெருமான் ஐஸ்வர்யம் முதலான பல புருஷார்த்தங்களை தனக்கு செல்வமாக கொண்டவன் என்கிறார் இந்த பாசுரத்திலே. அவனை வாசுதேவ சர்வம் என்றுள்ள நித்தியசூரிகளுக்கு தலைவனாய் அவர்களின் இருப்புக்கு காரணமாய் உள்ளவன் என்பேனா? அந்த நித்தியசூரிகளால் கதியென்று பற்றப்படும் தெய்வம் என்பேனா? அந்த நித்தியசூரிகளுக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றலையும் எல்லாமும் ஆனவன் என்பேனா? அந்த வானவர்கட்கு இதுவரையில் கூறப்படாத எல்லாமும், அதாவது அனைத்து விதமான உறவினன் என்பேனா? இவ்வாறாக திருமந்திரத்தில் வெளிப்படுவதான சேஷித்வம் சரண்யத்துவம் பிராபியத்துவம், அதாவது அவனே எஜமானன், அவனே அடைக்கலம், அவனே பேரு ஆகிய மூன்றும் என்பதை வானவர் தெய்வம், வானவர் போகம், வானவர் முற்றும் என்று கூறுகிறார். மேலும் ஒரு சில காலம் இருந்த பின்னர் அழிந்துவிடும் செல்வம் போன்று அல்லாமல் எப்போதும் நிலைத்து நிற்கின்ற செல்வம் என்பேனா? ஒரு சில காலம் அனுபவித்த பின்னர் ஸ்வர்க்கத்திலிருந்து கீழே தள்ளிவிடுவார்கள், அதுபோல் இல்லாமல் எப்போதும் உள்ள ஸ்வர்க்கம் என்பேனா? தன் ஆத்மாவையே அனுபவித்தல் என்ற தோஷத்தோடு உள்ள கைவல்ய மோட்சம் போல் இல்லாமல் மேன்மை பொருந்திய மோட்ச ஆனந்தம் என்பேனா? இப்படி மிகுந்த ஒளியுடன் கூடிய மாணிக்கம் போன்ற திருமேனியை கொண்டவனே, உன் மேன்மையான திருமேனி போலவே உன்னுடைய செல்வங்களும் மேன்மையாகவே உள்ளன என்று வியக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.